ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை. ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ நான் போடுறேங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஏதோ ஒரு கருத்து பேசும்போது அதை கேட்டுட்டு இருக்காங்க பாருங்க. இவங்க என்ன பேச வராங்க அப்படிங்கிறத முழுமையாக கவனிக்காமல் இவங்களுக்கு என்ன பதில் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவங்களுக்கு பதில் கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. அது கடைசியில் என்ன கொண்டு போய் விடும், பேசுகிறவங்களையும் முழுமையாக பேச விடாமல் இவங்க பதில் கொடுக்க ஆரம்பிக்கிறதால அங்கே தாங்க கம்யூனிகேஷன் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் எங்கே கொண்டு போய் முடியுதுன்னா, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொண்டு போய் முடியுது. அதாவது சரியாக புரிதல் இல்லாத ஒரு உரையாடலில் கொண்டு போய் முடியுது. சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதால வார்த்தைகள் வலுத்து கொண்டு போய் கடைசியாக அது சண்டையில் கொண்டு போய் முடிஞ்சிருதுங்க. இதுதாங்க மிஸ்கம்யூனிகேஷன் சொல்கிறது. சொல்ல வரவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு முதல்ல உன்னிப்பாக கவனிக்கலாம். நல்லா கவனிச்சாதான் அவங்க முழுமையாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற போல் நம்ம ரிப்ளை பண்ணணும். அதை விட்டுட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்றத முழுமையாக புரிஞ்சிக்காம அவங்கள இடைமறித்து அவங்களுக்கு பதிலடி கொடுத்து அதை ஆர்குமெண்ட்டில் கொண்டு போய் முடிஞ்சு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதுக்கு சரியான புரிதல் இல்லாததால தான் அவங்க இது மிஸ்கம்யூனிகேஷனில் கொண்டு போய் விட்டுடும். நம்ம வீட்டில் கூட இதை நடக்கிறத நம்ம பார்க்கலாம். வார்த்தைகள் வலுத்து போய் அது ஒரு பெரிய சண்டையில் கொண்டு போய் முடிஞ்சிடும் இல்லைங்களா? இதற்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஈகோ. அதாவது உன்னை விட எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றத ஒரு மனப்பக்குவம் தான் அந்த ஈகோ. முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பதில் கொடுத்தோம்னா அந்த புரிதலான உரையாடலுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், அந்த உரையாடலுக்கு ஒரு மதிப்பும் இருக்கும். அதை விட்டுட்டு என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சிக்காம இடைமறித்து அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ளே இவங்க பதிலடி கொடுத்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, மற்றவங்கள பேச விடாம தான் மட்டுமே பேசுவாங்க. அடுத்தவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றதுக்கு ஒரு அவகாசமே கொடுக்காம தான் மட்டுமே பேசிட்டு வருவாங்க. இதனால கூட மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த மிஸ்கம்யூனிகேஷன் ஆர்குமெண்ட்ல கொண்டு போய் முடிஞ்சிடும். இதனால கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறுதலா புரிந்து கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி தவறுதலா புரிஞ்சுக்கிட்டு பேசுறதால அந்த உரையாடல் ஒரு சண்டையில் கொண்டு போய் முடிஞ்சிடும். அதனால பேச வரவங்களுக்கு அவகாசம் கொடுங்க, ஸ்பேஸ் கொடுங்க. ஸ்பேஸ் கொடுத்து அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க என்ன கருத்து சொல்ல வராங்க அப்படிங்கிறத முழுமையாக கவனித்து அதுக்கு பிறகு நீங்கள் பதில் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாமினேஷனை நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளவே ஆளாளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நீ இப்படி படி, இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி மெமரைஸ் பண்ணு, இந்த மாதிரி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணு அப்படின்னு நம்ம பாட்டு அட்வைஸ் அடுக்கி வச்சுட்டே போயிடுவோம். இதனால் அவன் மேலும் மேலும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவான். கன்ஃபியூஸ் ஆகிட்டு தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு அவன் ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்கிறான் இல்லைங்களா, நாம் அட்வைஸ் பண்ணி கடைசியாக அது பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு மனசே பாதிக்கிற அளவுக்கு, எக்ஸாமே எழுத முடியாத அளவுக்கு ஒரு கட்டத்துக்கு கொண்டு போய் விட்டுடும். இதை தாங்க நம்ம தவறுதலாக புரிஞ்சுக்கிறதுங்கிறது. ஏன் தவறுதலாக புரிஞ்சுக்கிறோம்? காரணம், நாம் அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ளவே நம்மளுடைய பதிலை சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். முழுமையாக அவன் எதுக்காக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறான், ஏன் அவன் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறான், அதை நம்ம புரிஞ்சிக்காம நம்ம ஆன்சர் கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். அதனால் அவன் மேலும் மேலும் கன்ஃபியூஸ் ஆகிடுறான். எக்ஸாம் நினச்சாலும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படி சொல்கிறான் பாருங்க. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னாக்கா, ஃபுல்லாக அவன் என்ன சொல்ல வரான்றதை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் எதுக்காகப்பா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு முழுமையாக அவனை புரிஞ்சுக்கிட்டு மெதுவாக அவன் எதுக்காக அவனுடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உன்னிப்பாக கவனித்து ஒரு தீர்வை அவனுக்கு கொடுக்கலாம். இங்கே தான் நல்ல புரிதல் ஏற்படும். அதாவது பேசுகிறவங்களுக்கும் அதை கேட்டுக்கிட்டு பதில் சொல்கிறவங்களுக்கும் ஒரு புரிதல். இந்த கம்யூனிகேஷன் குட் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க, நல்ல உரையாடல். இந்த மாதிரி தான் கம்யூனிகேஷன் இருக்கணும், இந்த மாதிரி தான் உரையாடல்கள் இருக்கணும். அதாவது பேசுகிறவங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுத்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பதில் பேச ஆரம்பிக்கணும். இதுதான் புரிதல். இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்ட உரையாடலில் எந்த விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, எந்த விதமான ஆர்குமெண்ட்ஸும் இருக்காது, எந்த விதமான மனக்கசப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஒருத்தர் பேசும்போது இடைமறித்து நம்ம பதில் பேசுகிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வர்றதுக்கு காரணம் என்னென்னா ஈகோ. ஏன்னா இவங்களுக்கு தான் தெரியுமா, நமக்கு தெரியாதா அப்படின்றது. இன்னொன்று என்னென்னா, அவங்கள பேச விடாமல் தடுக்கிறதுக்கு இது அவங்க பதில் ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது,
பேசுறவங்கள தவறா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பதில் கொடுக்கறது. இதுக்கெல்லாம் காரணம் ஈகோ தாங்க. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வந்து குட் லிசனரா இருக்கணும். முழுமையா கேட்ட பிறகு நம்முடைய டவுட்ஸ், நம்ம சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா அவங்க கிட்ட கேட்டு அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க சொன்னது வந்து உங்க மனசுக்கு கருத்து சரியா படல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுடைய உண்மையான கருத்தை நீங்க வெளிப்படுத்தலாம். இந்த மாதிரி நிதானமா நீங்க திங்க் பண்ணி, அதாவது இங்க பொறுமையா கையாளணும். இந்த மாதிரி நீங்க பேசி பழகி பாருங்களேன். அந்த கம்யூனிகேஷன் வந்து குட் கம்யூனிகேஷன். நல்ல உரையாடல் சொல்லுவாங்க. இந்த உரையாடல நல்ல புரிதல் இருக்கு. இந்த புரிதலால நம்மளுடைய உறவும் மேம்படும். நம்முடைய உறவுகள்ல விரிசல் ஏற்படாது. நம்முடைய நம்முடைய உரையாடல் வந்து மதிப்புமிக்கதா போற்றப்படும். அதை விட்டுட்டு மத்தவங்கள பேச விடாம பண்றது, மத்தவங்க பேச ஆரம்பிக்கும் போதே பதில் கொடுக்கறது, மத்தவங்க என்ன சொல்ல வராங்கன்னு முழுமையா கவனிக்காம தன்னுடைய பதில திணிச்சு அவங்கள பேச விடாம பண்றது, இதெல்லாம் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் கொண்டு போய் விடும். இது ஆர்குமெண்ட் வலுத்துக்கிட்டே போய் வார்த்தைகள் வலுத்துக்கிட்டே போகும். கடைசியா அது ஒரு பெரிய சங்கடமான ஒரு சூழ்நிலையில கொண்டு போய் விட்டுடும். இதை தான் சொல்லுவாங்க, ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். எந்த சொல் நாம் பயன்படுத்தினால் நம்ம எல்லாருக்குமே நன்மை விளைவிக்குமோ அந்த மாதிரி சொற்களை தான் நாம் பயன்படுத்த வேண்டும். அதை விட்டுட்டு ஒரு சொல் கொல்லும் சொல்லுவாங்க பாருங்க. எந்த சொல் பயன்படுத்தினா அது மற்றவர்களுடைய மனதை பாதிக்கும், அந்த மனசை கொல்லும், அந்த மாதிரி சொற்களை நாம வந்து தவிர்ப்பது நல்லது. நல்ல சொல் இருக்கும்போது தீய சொற்களை எதுக்கு பயன்படுத்தணும்? நாம் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. நாம் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு. ஏன்னா நாம என்ன செய்யறோமோ அது நமக்கே திரும்பி வருங்க. நல்ல சொற்களை பயன்படுத்தி பாருங்களேன், நமக்கு நல்லது தாங்க திரும்பி வரும். அதே மற்றவங்களுக்கு கொல்லும் சொற்களை நீங்க பயன்படுத்தி பாருங்க, அது நம்மளை தாங்க திருப்பி வந்து தாக்கும். அதனால நல்லதையே செஞ்சுட்டு போலாமே, நல்ல வார்த்தைகளையும் யூஸ் பண்ணிட்டு போலாமே. இதை தான் திருவள்ளுவர் அன்னைக்கே சொல்லிட்டு போயிருக்காரு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தீயில ஏதாவது காயம் பட்டதுன்னா அந்த காயம் ஆறிடும், அந்த வடுவும் மறைஞ்சிடும். ஆனா நாம பேசுற சொற்கள் இருக்கு பாருங்க, அது மற்றவங்களோட மனசை காயமாக்கினாக்கா அந்த காயப்பட்ட மனசு, அந்த வடு ஆறவே ஆறாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால நல்ல சொற்களை பயன்படுத்திட்டு போலாங்க. அதாவது நம்ம உரையாடலின் போது, உரையாடல் என்பது கோபமாகவும் இருக்கலாம், சாந்தமாகவும் இருக்கலாம். ஆனா கோபத்திலும் சரி, சாந்தமாக இருக்கும்போதும் சரி, நாம பயன்படுத்துற சொற்கள் கடினமான சொற்களா இருக்கக்கூடாது. இடைமறித்து பேசக்கூடாது. பேசுறவங்களுக்கு முதல்ல நம்ம அவகாசம் கொடுக்கலாம். அந்த கருத்து வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியலைன்னா நம்ம சந்தேகங்களை அவங்க கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு நம்மளுடைய கருத்தை அவங்க முன்வைக்கலாம். அதனால மற்றவங்க பேசும்போதே அவங்களை இடைமறித்து பேசுறது, முழுமையா கவனிக்காம மற்றவங்களை பேச விடாம பண்றது, இதெல்லாம் வந்து நம்ம தவிர்ப்போங்க. இதனால சில உறவின் விரிசல்களை நாம தவிர்க்கலாம். மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.